சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே வளைகுடாவை சாம்பலாக்க துடிக்கும் அமெரிக்க வல்லரசு ஈரானுடன் முடங்கியுள்ள அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ஆபரேஷன் ஸ்டெல்த் கேமர் கூட்டு தாக்குதலுக்காக டஜன் கணக்கான அமெரிக்க ராணுவ சரக்கு விமானங்கள் அதிநவீன ஆயுதங்களுடன் இஸ்ரேலில் அவசரமாக தரையிறங்கியுள்ளன. ஈரான் நம்மிடம் விளையாடுகிறது, போர் தொடங்கினால் அவர்களின் ஒட்டுமொத்த மின்சாரம் மற்றும் எண்ணெய் உள்கட்டமைப்புகளை முதலில் தரைமட்டமாக்குங்கள் என்று அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை அடியோடு புறந்தள்ளிவிட்டு பகிரங்கமாக முழங்கியுள்ளார். இதனால் மத்திய கிழக்கில் எந்த நிமிடமும் ஒரு மெகா அணுசக்தி போர் வெடிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. சர்வதேச சட்டங்களை மதிக்காமல் ஈரானின் மின்சார மற்றும் எரிசக்தி தளங்களை அடிக்க துடிக்கும் அமெரிக்க செனட்டர்களின் இந்த வெறித்தனம் வளைகுடாவை எங்கு கொண்டு போய் நிறுத்தப் போகின்றது? நாளை வெள்ளி மாளிகை சிச்சுவேஷன் ரூமில் ட்ரம் ஆபரேஷன் ஸ்டெல்த் கேமர் தாக்குதலுக்கு பச்சை கொடி காட்டுவாரா? லெபனான் அரசை துரோகி என பிரகடனப்படுத்தியுள்ள ஹிஸ்புல்லாவின் இந்த அதிரடி முடிவு வளைகுடா போரின் போக்கை எப்படி போகிறது? உலக போர்க்கள செய்திகளுடன் விரிவான தொகுப்பு இதோ. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI WhatsApp Business Connect. பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாராயிருங்க. Coming soon. வளைகுடா பகுதியில் நிலவி வந்து தற்காலிக அமைதிக்கு முடிவு வருகிறது. ஈரானுடன் போடப்பட்டு தற்காலிக போர் நிறுத்தம் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் முடங்கியுள்ள நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது மீண்டும் ஒரு பிரமாண்ட போரை தொடங்க தீவிரமாக தயாராகி வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இடையே ஞாயிற்றுக்கிழமை அவசர தொலைபேசி ஆலோசனை நடைபெற்றது. கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆபரேஷன் ஸ்டெல்த் கேமர் என்று புதிய பெயரில் ஈரான் மீது மிக கொடூரமான தாக்குதலை தொடங்க அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வாரமே இந்த தாக்குதல்கள் தொடங்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ட்ரம்முடன் பேசுவதற்கு முன்பாக தனது வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய நெதன்யாகு, ஈரான் விடயத்தில் எங்களின் கண்கள் எப்போதும் திறந்தே உள்ளன. ட்ரம்பின் சீன பயண அனுபவங்களையும் அடுத்த கட்ட ராணுவ நகர்வுகளையும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வேன். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள இஸ்ரேல் தயாராக உள்ளது என்றார். இந்த அழைப்பை தொடர்ந்து ஜெருசலேமில் உள்ள தனது அலுவலகத்தில் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மற்றும் உயர்மட்ட அமைச்சர்களுடன் நெதன்யாகு அவசர பாதுகாப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளார். மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார். காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அமைதி திட்டத்தில் ஈரான் விரைவாக செயல்படுவது நல்லது, இல்லையெனில் சமாதானம் பேச அங்கெதுவும் மிஞ்சாது என ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். ட்ரம்ப் தனது பக்கத்தில் புயல் வீசும் கடலுக்கு முன்னால் அமெரிக்க அட்மிரலுடன் தான் நிற்பது போன்ற ஒரு AI கிராபிக் படத்தை வெளியிட்டார். அதில் ஈரான் கொடி ஏந்திய கப்பல் ஒன்று தத்தளிப்பது போலவும் கீழே புயலுக்கு முன் அமைதி நிலவியது என்றும் எழுதப்பட்டிருந்தது. நாளைய தினம் வெள்ளை மாளிகையின் ரகசிய சிச்சுவேஷன் ரூமில் தனது உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் ட்ரம்ப் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகள் பரஸ்பரம் முன்வைத்து அமைதி திட்டங்களை நிராகரித்துள்ளதே இந்த புதிய போர் மேகங்களுக்கு காரணமாகும். அமெரிக்கா விதித்துள்ள நிபந்தனைகள்: ஈரான் தன்னிடமுள்ள 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அப்படி அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும். ஈரானில் ஒரே ஒரு அணுசக்தி நிலையம் மட்டுமே செயல்பட வேண்டும். போரின் போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு எந்த ஒரு போர் இழப்பீடும் கேட்கக்கூடாது. அமெரிக்காவின் இந்த அடிமை சாசன விதிகளை எல்லாம் ஈரான் அடியோடு நிராகரித்துள்ளது. மாறாக தங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும், முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க வேண்டும், போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியின் மீதான ஈரானின் முழு அதிகாரத்தை அங்கீகரிக்க வேண்டும் என ஈரான் சொந்த நிபந்தனைகளை விதித்துள்ளது. பிரிக்ஸ் மாநாட்டிற்காக இந்தியா வந்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ராணுவ வலிமையால் எதையும் சாதிக்க முடியாது, பேச்சுவார்த்தை மட்டுமே தீர்வு என்று அமெரிக்காவிற்கு செய்தி அனுப்பியுள்ளது. இருப்பினும் ட்ரம்ப் தனது நிபந்தனைகளுக்கு ஈரான் பணிய மறுத்தால் அவர்கள் வரலாற்றில் என்றுமில்லாதவாறு மிக மோசமான காலத்தை சந்திப்பார்கள் என தொடர்ந்து எச்சரித்து வருகின்றார். வாஷிங்டனில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் எட்டப்பட்டு 45 நாட்கள் நீடிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் களத்தில் அடியோடு தோல்வியடைந்துள்ளது. தெற்கு மற்றும் கிழக்கு லெபனான் முழுவதும் இஸ்ரேலிய ராணுவம் இடைவிடாது புதிய கட்ட கொடூர தாக்குதல்களையும் குண்டு மழையையும் பொழிந்து வரும் வேளையில் தற்போதைய அமைதி பேச்சுவார்த்தை முற்றிலும் ஒரு முட்டு சந்து என ஹிஸ்புல்லா அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் கொடூர தாக்குதலுக்கு மத்தியிலும் வாஷிங்டனில் பேச்சுவார்த்தை நடத்தும் லெபனான் நாட்டு அதிகாரிகள் மீது ஹிஸ்புல்லா கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது.
அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து லெபனான் நாட்டின் அதிகாரிகள் இஸ்ரேலுக்கு பல ஆபத்தான சலுகைகளை ரகசியமாக வழங்கி வருவதாக ஈரான் ஆதரவு பெற்ற கிஸ்புல்லா அமைப்பு சாடியுள்ளது. எல்லையில் இஸ்ரேல் விரும்பும் பாதுகாப்பு வலயத்தை அமைக்க லெபனான் அரசு சம்மதிப்பது நாட்டின் இறையாண்மைக்கு செய்யும் துரோகம் என அது குறிப்பிட்டுள்ளது. வாஷிங்டன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட சில மணி நேரங்களிலேயே லெபனானின் 9 முக்கிய நகரங்களைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் ராணுவம் கட்டாய உத்தரவு பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து கிஸ்புல்லாவின் பதுங்குகுழிகளை குறிவைத்து தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. இதற்கு பதிலடியாக கிஸ்புல்லா அமைப்பும் எல்லையில் முன்னேறி வரும் இஸ்ரேலிய டாங்குகள் மற்றும் ட்ரோன்கள் மீது ராக்கெட் தாக்குதல்களை தொடுத்துள்ளது. பேச்சுவார்த்தைகள் மூலம் தேர்வு காண முடியாது என்றும் ஆயுதமேந்தி போரிடுவது மட்டுமே இஸ்ரேலை முறியடிக்க ஒரே வழி என்றும் ஹெஸ்புல்லா தற்போது பிடிவாதம் பிடிக்க தொடங்கியுள்ளது. ஈரான் மீது ஆபரேஷன் ஸ்டெல்த் கேமர் என்ற புதிய பெயரில் பிரமாண்டமான கூட்டு தாக்குதலை தொடுக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முழுமையாக தயாராகிவிட்டன. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் டஜன் கணக்கான அமெரிக்க ராணுவ சரக்கு விமானங்கள் அதிநவீன ஆயுதங்களுடன் இஸ்ரேலில் அடுத்தடுத்து தரையிறங்கியுள்ளதாக இஸ்ரேலின் முன்னணி ஊடகமான சேனல் 13 அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஒலிபரப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி விவரங்களின்படி ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களிலிருந்து புறப்பட்ட டஜன் கணக்கான பிரமாண்ட சரக்கு விமானங்கள் கடந்த 24 மணி நேரத்திற்குள் டெல் அவிவில் உள்ள பென்குரியன் விமான நிலையத்திலும் ராணுவ தளங்களிலும் அவசரமாக தரையிறங்கியுள்ளன. முடங்கியுள்ள அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒரு முழு அளவிலான போரை தொடங்குவதற்கான இறுதி தயாரிப்பே இந்த விநியோகம் என இஸ்ரேல் ஊடகங்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளன. அமெரிக்க ஆயுதங்கள் இஸ்ரேலில் குவியும் இதே வேளையில் குடியரசுக் கட்சியின் மூத்த செனட்டரான லின்சே கிரகாம் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்த அனல் பிறக்கும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். ஈரானின் மிகப்பெரிய பலவீனமான பகுதியே அவர்களின் எரிசக்தி மற்றும் எண்ணெய் உள்கட்டமைப்புகள் தான். தாம் போரை தொடங்கினால் ஈரானின் ஆற்றல் மையங்களை அளிப்பதற்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று NBC செய்தி நிறுவனத்திடம் அவர் கூறியுள்ளார். இன்னும் அதிகமாக புண்படுத்துங்கள், ஈரான் நம்மிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது போல நடித்து விளையாடுகின்றது. அதிபர் ட்ரம்பின் வார்த்தைகளில் சொல்வதானால் அவர்கள் பைத்தியக்காரர்கள். அமெரிக்கா விதித்துள்ள அணுசக்தி நிபந்தனைகளுக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளும் வரை அவர்களை இன்னும் அதிகமாக புண்படுத்துங்கள். போதுமான அளவு வலி கொடுத்தால் அவர்கள் தானாகவே உடன்பாட்டிற்கு வருவார்கள் என கிரஹாம் வெறிச்சோடி பேசியுள்ளார். ஒரு நாட்டின் பொதுமக்கள் வாழ்வாதாரத்திற்கு அத்தியாவசியமாக கருதப்படும் மின்சாரம் மற்றும் எரிசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதை சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் கடுமையாக தடை செய்துள்ளன. இருப்பினும் அந்த சட்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஈரானை மொத்தமாக முடக்க அமெரிக்க செனட்டர்கள் இவ்வாறு பகிரங்கமாக அழைப்பு விடுத்து வருவது உலக நாடுகளுக்கு இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தனது ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து எதிரி நாட்டு கப்பல்களுக்கு தடை விதித்துள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் எல்லையில் அமெரிக்க ஆயுதங்களை குவித்து வருகிறது. அதேபோல லெபனான் எல்லையில் போர் நிறுத்தத்தை உடைத்து இஸ்ரேல் 9 நகரங்கள் மீது குண்டுமழை பொழிந்து வருகின்றது. உலக பொருளாதாரத்தை அசைத்து பார்க்கும் அதிரடி ராணுவ நடவடிக்கையை ஈரான் மேற்கொண்டுள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் மிக முக்கிய பாதையான கார்மோஸ் ஜலசந்தி தற்போது தங்களது இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் முழுமையான ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் தீவின் தெற்கே பாதுகாப்பு நடவடிக்கைகள் உச்சகட்டத்தை எட்டியுள்ள செங்கடற்கரையில் இருந்து கிடைத்துள்ள நேரடி தகவலின்படி ஈரான் விதித்துள்ள புதிய கடுமையான கட்டுப்பாடுகள் புவிசார் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நெருக்கடி பகுதி வழியாக செல்லும் எந்த ஒரு சர்வதேச கப்பலும் இனி ஈரானிய ராணுவம் மற்றும் IRGC கடற்படையுடன் முன்கூட்டியே ஒருங்கிணைந்து அனுமதி பெற வேண்டும். அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட எதிரி நாடுகளுக்கு சொந்தமான ராணுவ கப்பல்கள் மற்றும் வர்த்தக படகுகள் இந்த ஜலசந்தி வழியாக செல்ல அறவே அனுமதிக்கப்படக்கூடாது. ஈரானின் நட்பு நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்கள் மட்டுமே இந்த நீரினை கடக்க அனுமதிக்கப்படும். பெய்ஜிங்கில் ட்ரம்ப் மற்றும் ஜி ஜின்பிங் நடத்திய உச்சி மாநாட்டிற்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தியில் கடந்த 2-3 தினங்களாக ஒரு மர்மமான நகர்வு பதிவாகியுள்ளது. கடந்த 2-3 நாட்களில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்ற கப்பல்களின் எண்ணிக்கையில் சிறிய அதிகரிப்பு காணப்பட்டது. அவற்றில் பெரும்பாலானவை சீன நிறுவனங்களுக்கு சொந்தமானவை என்றும் சுமார் 30 முதல் 40 சீன கப்பல்கள் இந்த ஜலசந்தியை கடந்து சென்றுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. ஆனால் உலக நாடுகளை அதிர வைக்கும் திருப்பமாக கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு வர்த்தக கப்பல் கூட இந்த ஜலசந்தியை கடந்து சென்றதாக எந்த ஒரு அறிக்கையும் வரவில்லை. ஹார்முஸ் நீரிணை தற்போது முற்றிலும் ஈரானின் இரும்பு
இரும்பு திரைக்குள் முடக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை முற்றிலும் தவிர்ப்பதற்காக ஓமான் வளைகுடாவை இணைக்கும் புஜைரா மாற்று எண்ணெய் குழாய் திட்டத்தை 2027க்குள் முடிக்க பணிகளை விரைவுபடுத்தியுள்ளது. அதேபோல் சவுதி அரேபியாவும் ஈராக்கில் இருந்து வந்த 3 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி எல்லையை பலப்படுத்தியுள்ளது. மறுபுறம் சீனாவுக்கு தனது ஆயுத சிப்களை விற்க அனுமதித்ததன் மூலம் ட்ரம்ப் என்விடியா பங்கு சந்தை ஊழலில் சிக்கியுள்ளதாக அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியினர் குமரி வருகின்றனர். இத்தகைய சிக்கல்களுக்கு மத்தியில் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை தனது ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பது அமெரிக்காவிற்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாகும். அமெரிக்காவின் டாகோ மாகாணத்தில் உள்ள மவுண்டன் ஹோம் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற கன் ஃபைட்டர் ஸ்கைஸ் விமான சாகச நிகழ்ச்சியின் போது அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான 2 அதிநவீன போர் விமானங்கள் நடுவானில் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்துக்கு உள்ளாகின. இந்த கோர விபத்தில் சிக்கிய 4 விமானிகளும் நடுவானில் சாதுரியமாக செயல்பட்டு அற்புதமாக உயிர் தப்பியுள்ளனர். நேற்றைய தினம் உள்ளூர் நேரப்படி மதியம் 12:10 மணியளவில் வாஷிங்டனின் விட்பே தீவை சேர்ந்து மின்னணு தாக்குதல் படை பிரிவு 129 சேர்ந்து 2 EA-18G கிரவுலர் ரக போர் விமானங்கள் வான்வெளியில் அதிவேக சாகசங்களை செய்து கொண்டிருந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக 2 விமானங்களும் நடுவானில் மோதிக்கொண்டன. மோதுண்டு அடுத்த கணமே 2 போர் விமானங்களும் தீப்பிழம்புகளாக மாறி கரும்புகையை கக்கியபடி கட்டுப்பாட்டை இழந்து தரையை நோக்கி கலன்று விழுந்தன. இது தொடர்பான அதிர்ச்சியூட்டும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி உலகளவில் வைரலாகி வருகின்றன. விமானங்கள் மோதி தீப்பிடித்து அந்த சில நொடிக்குள் உள்ளே இருந்து 4 கடற்படை பணியாளர்களும் தங்களது போர் விமானங்களில் உள்ள அவசர கால எஜெக்ஷன் சீட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களை விமானத்திலிருந்து வெளியேற்றிக் கொண்டனர். எங்களிடம் 4 நல்ல பரசூட்டுகள் இருந்தன என்று விமான சாகச நிகழ்ச்சி அறிவிப்பாளர் வான்வெளியில் பரசூட்டுகள் விரிந்ததைக் கண்டு நிம்மதியுடன் அறிவித்தார். தரையிறங்கிய 4 விமானிகளும் எவ்வித ஆபத்துமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்போது மருத்துவ பணியாளர்களின் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர். அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டு இந்த போர் விமானங்கள் மோதிக்கொண்டதற்கான துல்லியமான காரணம் இன்னும் அறியப்படவில்லை. இது ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறா அல்லது பைலட்டுகளின் கணக்கீட்டு தவறா என்பது குறித்து அமெரிக்க ராணுவ புலனாய்வாளர்கள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தை தொடர்ந்து கன் ஃபைட்டர் ஸ்கைஸ் விமான சாகச நிகழ்ச்சி உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகு 366வது ஃபைட்டர் விங் சார்பில் மே 16 முதல் மே 17 வரை இந்த பிரமாண்ட கண்காட்சி நடத்தப்பட்டது. வரலாறு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த தளத்தில் ஏற்கனவே பல விபத்துக்கள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2018 விபத்து. இந்த நிகழ்வின் போது நடந்த கேங் கிளைட்டர் விபத்தில் ஒரு விமானி உயிரிழந்தார். 2003 விபத்து. இதே விமான கண்காட்சியின் போது அமெரிக்காவின் புகழ்பெற்ற தண்டர்பெர்ட் போர் விமானம் விபத்துக்கு உள்ளானது. ஆனால் அப்போது அதன் விமானி அதிர்ஷ்டவசமாக வெளியேறி உயிர் தப்பினார். மத்திய கிழக்கில் ஈரான் போர் சூழலில் அமெரிக்க கடற்படையின் 2 முக்கிய மின்னணு தாக்குதல் விமானங்கள் உள்நாட்டு கண்காட்சியிலேயே விபத்துக்கு உள்ளாகி அழிந்திருப்பது அமெரிக்க ராணுவ வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.